ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு கீயான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம் ஆர் சில்ட்ரன்ஸ் ரூம். ஜென்ரலி பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரூம் வந்து ரொம்ப யூனிக்கான கான்செப்ட். அதர் ஏரியாஸ் ஆஃப் த ஹவுஸ்க்கும் இந்த கிட்ஸ் ரூமுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஜென்ரலாக அதர் ஏரியாஸில் நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி கிட்ஸ் ரூமில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் மோரோவர் டுடேஸ் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா they are not willing to compromise on kids room. ஸோ கண்டிப்பாக எப்படியாவது அவங்க கிட்ஸுக்கு பெஸ்ட் கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப யூனிக்காக அண்ட் தென் கான்செப்ட் பேஸ்டு கிட்ஸ் ரூம்லாம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா அதர் ஏரியாஸ் கூட வந்து they are willing to compromise. sometimes kitchen and then even other bedroomஸ்லாம் கூட வந்து they are willing to compromise. பட் கிட்ஸ் ரூம்னு வரும்போது they want the best. ஸோ அப்படிப்பட்ட கிட்ஸ் ரூம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் கிட்ஸ் ரூம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் us. ஸோ கிட்ஸ் ரூம் பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி நீட்ஸ் மோர் மேஜிக் தென் லாஜிக். ஸோ கம்மியான லாஜிக்கில் நிறைய மேஜிக் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கிட்ஸ் ரூம் பண்ணும்போது எப்படி மேஜிக் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 ஃபண்டமெண்டலான விஷயம் ஒரு டிசைனராக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த 4 ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் என்னன்றதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் லைக் எத்தனை நம்பர் ஆஃப் கிட்ஸ் அந்த ரூமை யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு கிட்டா இல்லை 2 கிட்ஸா இல்லை மோர் தென் 2 கிட்ஸான்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்து லைக் அவங்க வந்து பாயா கேர்ளா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இல்லை 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா அந்த ரூமை அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் பாய் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது நிறைய ட்ரிக்கி விஷயம் இருக்குது டிசைன் பண்ணுறதுக்கு. அண்ட் இட் ஆல்சோ கிரியேட்ஸ் அஸ் என்லெஸ் பாசிபிலிட்டிஸ். ஸோ நிறைய இமேஜினேட்டிவ் ஸ்டப்ஸ் கூட கொண்டு வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அண்ட் தென் தேர்டு ஒரு கீயான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் குரூப்பில் அவங்க இருக்காங்கன்றதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஃபோர்த் வந்து அந்த கிட்ஸ் ரூம் வந்து எப்படி மல்டி ஃபங்க்ஷனலாக நம்ம கொண்டு வரணுன்றதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு நல்ல மேஜிக்குள்ள ஒரு கிட்ஸ் ரூமை வந்து நம்மளால் கண்டிப்பாக டிசைன் பண்ண முடியும். ஸோ 4 ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஸோ தேர்ட் இருக்க கீயான ஃபேக்டர் அந்த ஏஜ் குரூப் ஃபேக்டர் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஏஜ் குரூப்னு வரும்போது சில்ட்ரன்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். லைக் நியூ பார்ன் டு டோட்லர், அதாவது 0 to 4 years ஏஜ் குரூப். அண்ட் தென் லைக் 5 to 10 years ஒரு ஏஜ் குரூப். அண்ட் தென் லைக் ப்ரீ டீன்ஸ் அண்ட் டீன்ஸ். ஸோ இதை வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரைசேஷனாக நம்ம ஏஜ் குரூப்பில் பிரிச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க கேட்டகரியில் 0 to 4 yearsக்கு லைக் நியூ பார்ன் டு டோட்லர்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு ரூம், அதுவும் எஸ்பெஷலி இந்தியன் செட்டிங்கில் நம்ம கொடுக்கறதில்ல. பட் சம் பேரண்ட்ஸ் ஆர் தேர் வாண்ட் டு டூ ஒரு செப்ரேட் கிட்ஸ் ரூம், ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணுன்னு நிறைய பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க ஈவன் ஃபார் நியூ பார்ன் டு டோட்லர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா அந்த கிட்ஸ் ரூம் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரூமாக இருந்தால் போதும். அண்ட் ஒரு கிட் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் வந்து நீங்கள் ரொம்ப டிசைன்டாவோ இல்லை ரொம்ப தீம்டாவோ நீங்கள் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி டிசைன் பண்ணணுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் பி ப்ரிப்பேர்ட். மேபி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 yearsல அவங்க வளர்ந்த பிறகு அதை கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 years. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க லைக் இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி. பிகாஸ் இவங்களுக்கு வந்து நிறையா ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் லைக் நிறையா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க த்ரூ டிவி ஆர் ஈவன்
ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. லைக் தே வில் ஹாவ் சர்டன் கைண்ட் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ், பேஷன் இருக்கும். சம் கிட்ஸ் லைக் மோர் லைக் வந்து சோலார் சிஸ்டம் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பாங்க. அண்ட் சம் கிட்ஸ் வந்து நம்பர்ஸ் பற்றி கொஞ்சம் அதிகமாக இன்வால்மெண்ட் காமிப்பாங்க. அண்ட் மெனி கிட்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா பைலட் ஆர் இந்த மாதிரி ஒரு சர்டன் ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். ஸோ அந்த ஹிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ரூமை டிசைன் பண்ணோன்னா லைக் அவங்களோட ஆஸ்பிரேஷன் அண்ட் பேஷனுக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதை பார்த்து அவங்க அதை பேஸ் பண்ணி அவங்களோட ரூம் இருக்கும் போது அந்த ஃபண்டமெண்டல் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் அவங்க என்ன பேஷன் இருக்கோ, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுபடியே அவங்க வந்து அவங்க வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் தேர்ட் ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ப்ரீ டீன்ஸ் அண்ட் டீன்ஸ். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் தான் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கும், லைக் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு நடுவில். பிகாஸ் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து மோர் லைக் அன் யங் அடல்ட். அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சில விஷயங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, இதுதான் வேணும், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரீசெட் ஐடியாஸ் இருக்கும், பட் சம்டைம்ஸ் வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ இது கரெக்டாக இல்லை தப்பான்ற டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஆஸ் அ பேரண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம். அவங்களே வந்து லைக் என்னென்ன வேணுன்றதை சஜஸ்ட் பண்ண சொல்லலாம். அண்ட் தென் அவங்களே வந்து லைக் ஓவரால் டிசிஷனையும் எடுக்க வைக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் கொடுக்கலாம். ஸோ அவங்களோட ரூமை வந்து அவங்களே டிசைன் பண்ணி அதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு அவங்களோட சஜஷன்ஸ்லேயோ இல்லை வந்து ஐடியாஸ்லேயோ வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா பெட்டர் நீங்கள் உங்களோட ஐடியாஸை புட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த நீங்கள் கொடுக்குற சஜஷன்ஸையும் பேஸ் பண்ணி அவங்கள டிசைட் பண்ணுறதுக்கு வைங்க. பிகாஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்க தான் செய்யும், பட் அட் த சேம் டைம் அவங்களே அதை டிசைட் பண்ணி ஒரு ஃபைனலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கிறதுக்கும் அண்ட் அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஒரு நல்ல ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ லாஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் கிட்ஸ் ரூம் வந்து மல்டி ஃபங்க்ஷனலாக இருக்கணும். ஸோ கிட்ஸ் வந்து வுட் லைக் டு ப்ளே அண்ட் தென் ஸ்டடி, லேர்ன் அண்ட் தென் ஸ்லீப் இன் தேர் பெட்ரூம். ஸோ செப்ரேட்டாக வந்து அவங்களுக்கு செப்ரேட் ஸ்டடி ரூம்லாம் நம்ம கிட்ஸுக்கு ஜென்ரலாக மோஸ்ட்லி பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட அந்த சில்ட்ரன்ஸ் ரூம்லேயே அவங்க அது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினான அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸோ வந்து ஸ்லீப்பிங் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டோரேஜஸ். ஸோ அவங்களோட திங்ஸை வந்து நீங்கள் நிறையா ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பிளேயிங் ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா இருக்கணும் அவங்களோட ரூமில். அண்ட் தென் லாஸ்ட் வந்து அண்ட் தென் லேர்னிங். ஸோ லேர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அந்த ரூம் இருக்கணும். ஸோ இந்த 4 ஃபேக்டரையும் எப்படி நம்ம வந்து கிட்ஸ் ரூமில் கொண்டு வரணுன்றதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணோம். அண்ட் தென் அதுக்கு ரிலேட்டடான ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் அதோட ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து இதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ மேஜராக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்னும் போது லைக் காட் இஸ் த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பேஸ் எனி பெட்ரூம். ஸோ கிட்ஸ் ரூம்லேயும் வந்து இந்த காட்டுன்ற ஸ்பேஸ் வந்து காட்டோட ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ காட்டை வந்து நம்ம எப்பயுமே டிசைன் பண்ணும் போது அது எப்படி மல்டி ஃபங்க்ஷனலாக டிசைன் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் 2 kids அப்படின்னா லைக் பங்க் பெட் கான்செப்ட் போகலாம். இல்லைனா வந்து லைக் சம்டைம்ஸ் ஈவன் ட்ரண்டில் பெட் கான்செப்ட் கூட நம்ம பண்ணலாம். ஸோ அகெயின் லைக் இன்கேஸ் நீங்கள் ஒரு கிட் தான் இருக்காங்க அண்ட் ஏஜ் குரூப் லைக் 5 to 10 இருக்காங்க அப்படின்னா லிஃப்டட் பெட்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் தென் லேடர் சிஸ்டம் மாதிரியெல்லாம் பண்ணலாம். பிகாஸ் அகெயின் கிட்ஸ்க்கெலாம் வந்து நிறைய ஏறி இறங்குற விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க இதை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ லிஃப்டட் பெட்ஸ் கான்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு நல்ல ஸ்டடி ஏரியாவோ இல்லை ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவோ நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும்.
அண்ட் தென் லைக் சம்டைம்ஸ் நம்ம அகெயின் லைக் பிளேயிங்க்குன்னு வரும்போது ஒரு நல்ல ஒரு கார்பெட்டட் ஏரியா ஒரு சின்ன ஃபென்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு செக்ரிகேட்டட் ஸ்பேஸஸாக நீங்கள் வந்து அதை பிளான் பண்ண முடியும். அண்ட் தென் அகெயின் லைக் ஸ்டடிங்க்கும் வரும்போது லைக் ஒரு செப்பரேட் டெடிக்கேட்டட் ஒரு டேபிள் அண்ட் சேர், மேபி சம்டைம்ஸ் வந்து ஃபோல்டபுள் ஸ்டடி டேபிள் அண்ட் ஃபோல்டபுள் சேர்ஸாக இருந்துச்சுன்னா வேணுன்ற போது யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் வேணான்ற போது அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்ண முடியும். அண்ட் அகெயின் லைக் கிட்ஸ் ரூம்னு வரும்போது எஸ்பெஷலி ஸ்டோரேஜஸ் வந்து நிறையா தேவைப்படும். ஏன்னா அவங்க எவ்வளோ சின்னதாக இருக்காங்களோ அகெயின் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு நிறையா ஸ்டோரேஜஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து நம்ம ஃபிக்ஸட் ஸ்டோரேஜஸாக நிறையா போகிறதோட ஃபிக்ஸட் ஸ்டோரேஜஸை மினிமம் பண்ணிவிட்டு அண்ட் தென் லைக் பேஸ்கெட் சிஸ்டம்ஸ் மாதிரி நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ பிக் பேஸ்கெட்லேருந்து லைக் ஸ்மால் பேஸ்கெட்ஸ், ஒரு வெரைட்டி ஆஃப் பேஸ்கெட்ஸ் பிளான் பண்ணி நம்ம ஸ்டோரேஜஸ் வச்சுக்கலாம். அண்ட் அகெயின் அவங்களோட ஸ்டோரேஜஸ் லைக் நிறையா இந்த மாதிரி டாய்ஸு, புக்ஸு அண்ட் தென் அவங்களோட பிளேயிங் ஐட்டம்ஸு நிறையா இந்த மாதிரி அவங்க ரிலேட்டடான ஸ்டோரேஜஸ் என்னென்னலாம் நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியுமோ அதெல்லாமே நம்ம பேஸ்கெட்ஸில் போட்டு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். அண்ட் மோரோவர் நம்ம பேஸ்கெட்ஸாக இருக்கும் போது இன்கேஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து அவங்க ரூமை வந்து நிறையா மெஸ்ஸி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ வந்து அவங்களே திருப்பி அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ் நம்ம கொண்டு வந்து கிட்ஸ் ரூமில் பிளான் பண்ணோன்னா அவங்களோட பெட்ரூம் கிட்ஸ் ரூம் வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாகவும் அட் தி சேம் டைம் அவங்களுக்கு அது என்ஜாயபிளாகவும் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண கிட்ஸ் ரூம் டிசைன் பண்ணுறதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பேசினது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் guys.